இதுக்கு மேலே அந்த அண்ணன் ஒன்னேங்கிற பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம், சரியா? என்கிட்ட ஏதாவது பேசுறதா இருந்தா இவளுக்கு இது வரைக்கும் நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கணும் அதை பூரா எடுத்து என் முன்னாடி வச்சுட்டு அப்புறமா பேசு. எல்லாருக்கும் பொதுவாக ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கங்க. இந்த வீட்டில் என் சோத்தை தின்னுட்டு இருக்கிறது வரைக்கும் என் பேச்சுப்படி தான் எல்லாம் நடக்கணும். அதுக்கு சம்மதம்னா இருங்க, இல்லைன்னா எங்கிட்டாவது ஓடி போயிருங்க. நான் சொல்கிறது இந்த வீட்டு ஆம்பளைகளுக்கு மட்டும் இல்லை, பொம்பளைகளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த வீட்டில் பிறந்த பொம்பளைகளாக இருந்தாலும் சரி, வாழ வந்த பொம்பளைகளாக இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போகிறதுனா செத்ததுக்கப்புறம் பணமாக தான் போகணும். அதான் இந்த வீட்டோட சட்டம், புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஓடிட்டு திருப்பி வந்துடலாம், அதெல்லாம் இங்கே நடக்காது. ஏய் தங்கச்சி, உனக்கு தான் சொல்கிறேன், சும்மா வீட்டை விட்டு ஓடிட்டு அப்புறம் திருப்பி வந்துடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காது. அந்த மாதிரி ஒரு நினைப்பு மனசுக்குள்ளே இருந்தால் குப்பையில் தூக்கி போட்டு வேலையை பாரு, புரியுதா? ஏய் சக்தி, என் தகுதிக்கு நீங்களாம் என் கால் தூசிடா. என் கூட பிறந்துட்டேங்கிறதுக்காக இவ்வளோ நாளாக உன்னை விட்டு வச்சிருக்கேன். மண்ணு களிமண்ணு நீங்களாம். கோபுரத்தை பார்த்து நீ கோளாறு சொல்றிய? கால கொடுமை. சரிம்மா, நான் மேலே இருக்கேம்மா. ஏம்மா, பாசத்தில் காப்பி கொண்டு வந்துடுறேம்மா. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் மேலே இருக்கேன். மரத்தில் வந்து உட்கார்ற பறவைகளுக்கு தெரியாது ஆணி வேரோட ஆழம். ஏய் சக்தி, என் தகுதிக்கு நீங்களாம் என் கால் பூசிடா. என் கூட பிறந்துட்டேங்கிறதுக்காக இவ்வளோ நாளாக உன்னை விட்டு வச்சிருக்கேன். மண்ணு களிமண்ணு நீங்களாம். கோபுரத்தை பார்த்து நீ கோளாறு சொல்றிய? இப்படியே இருந்தா போதும். கடைசி வரைக்கும் உங்க அண்ணனுக்கு தம்பியா இருந்ததுன்னு முடிவு பண்ணிட்டிய. ஒரு பிள்ளைக்கு தகப்பனா, உங்க பொண்டாட்டிக்கு புருஷனா, உங்க தம்பிக்கு ஒரு அண்ணனா, எதுவுமே செய்ய போறதில்ல. அண்ணனுக்கு தம்பியா மட்டும் இருந்து அப்படியே செத்து போயிடுறது என்ன? எது என்ன சொன்ன? என்னங்க உங்களுக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இம்பிட்டு நேரம் நான் கத்திக்கு இருந்தேனே உங்க காதுல விழலையா? என்னங்க உங்க அண்ணன் அந்த பிள்ளைக்கு பிடிக்காத வாழ்க்கை அது மேல திணிச்சுக்கு இருக்காரு. நியாயம் கேட்க போன உங்க தம்பிகிட்ட நான் அதைய வளர்த்தேன், பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டினேன், சோத்தை போட்டேன், தடுப்பூசி போட்டேன், சடங்கு சுத்தினேன், அந்த காசு மொத்தத்தையும் எடுத்து வையுங்கிறாரு. எதுவுமே காதுல விழாத மாதிரி கல்லு ஓல நின்னுக்கிருக்கிய. உங்க அண்ணன் இடத்துல அந்த சக்தி பையன் இருந்திருந்தாலும் இப்ப அவர் சொன்ன அம்புட்டியும் செஞ்சு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்துருப்பான். ஏன் நீங்க செய்ய மாட்டீங்களா? யாரா இருந்தாலும் அதைத்தான் செய்வாங்க, செய்யணும். ஆனா இப்படி கணக்கு போட்டு எவனும் பேச மாட்டான். இதெல்லாம் ஒரு பேச்சா? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில அதை சொல்லி காட்டுறது கருமம். ஏங்க அவனும் உங்க கூட பிறந்த பொறப்பு தானே. இம்பட்டு கேவலமாவும் மோசமாவும் பேசிக்கு இருக்காரு. அப்படியே நின்ன மேனிக்கு குத்துக்கல்லு மாதிரி நின்னுக்கு இருக்கிய. அன்னைக்கு அந்த கரிகாலம் வீட்டை போய் பார்த்துட்டு வந்த பிறகு என்கிட்ட என்னென்ன நீங்க புலம்புனீங்க சொல்லுங்க.
அந்த கரிகாலனே எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் தங்கச்சிக்கு அவன் மேட்சே கிடையாது. அவன் இந்த வீட்டு பக்கம் வந்து அவன் காலை வெட்டுவேன்னு சொன்னீங்களா இல்லையா? அதையே உங்க தம்பி சொல்லையில அப்படி பேசாம நின்னுக்கு இருக்கிய. கரிகாலனை மறுநாளே உங்க அண்ணன் வர சொல்லிட்டாருன்னா அப்படியே மாறிடுவீங்களா? எப்படிங்க உங்களால முடியுது? உங்க அண்ணன் சொல்லிட்டா ஒரு நாள் அந்த பயலும் அவன் ஆயாலும் நல்லவங்களா மாறிடுவாங்களா? உங்க தங்கச்சிக்கு மேட்ச் ஆயிடுவாங்களா? தாரு ரேணுகா, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. எது நான் தேவையில்லாம பேசிக்கிறேன்? போயிரு, அதான் உனக்கு நல்லது. ஐயோ, ஏய், என்னடி செய்யணும் இப்போ? அந்த கூறுகட்ட பையன் வந்து இங்க கேட்டா அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அண்ணன் சட்டையை பிடிச்சிட்டு நான் நிக்கணுமா? நியாயத்தை கேட்கிற அவன் கூறு கட்டவன் கூட நின்று வேடிக்கை பாக்குற நீங்க எல்லாம் நல்லவங்க. இதுதான் உங்ககிட்ட நியாயம் இல்ல? சட்டையை பிடிக்கிறாங்களா? ஐயா இங்க இருங்க. நீங்க போய் உங்க அண்ணன் சட்டையை பிடிப்பீங்கன்னெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க செத்தாலும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கேக்குறது அந்த பயல அப்படி பேசையில ஒத்த வார்த்தை. அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லக்கூடாதா? உங்க அண்ணன் கொஞ்சம் யோசிச்சிருப்பாரா இல்லையா? சொல்லி இருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. இங்க இருங்க. நம்ம ஆதரிக்கு அந்த பையன் மேட்ச் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் அப்படித்தான் நினைக்கிறீங்க, எனக்கு அது நல்லா தெரியும். அவன் வீட்டை போய் பார்த்துட்டு வந்து அவங்க வீடு வாசல் புலங்குற விதத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க. 2ஆம் தாரத்து பையங்கிறது வேற அன்னைக்கு பார்த்துட்டு வந்து சொன்னீங்க. வேற என்ன காரணங்க வேணும் உங்களுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த? இதுக்கு மேல என்ன காரணம் இருந்தா நீங்க ஆதரிக்கு அந்த பையன் மேட்ச் இல்லைன்னு முடிவு பண்ணுவீங்க? சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, உங்க அண்ணன் மேல உங்களுக்கு மரியாதை, பயம், பக்தி இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்காக வேண்டி இந்த நியாயத்தை சொல்லாமல இருக்கிறது நல்லா இல்லைங்கிற. அவன் ஜெயிச்சானா இவன் ஜெயிச்சானான்னு பாக்குறதுக்கு இது ஒன்னும் சண்டை இல்ல, வாழ்க்கைங்க. எங்க பிறகு கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், முடிஞ்சு போயிடும். எதுவுமே பண்ண முடியாது, பாத்துக்கிறேங்க சொல்லிவிட்டேன். ஏங்க ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஆதிரைக்காக பேசி உங்க அண்ணன் அதனால கடும் கோவப்பட்டாருன்னா பரவாயில்லைங்க. நாளைக்கு அந்த கோவத்தை எதையாவது சொல்லி நம்மளால மாத்திக்கிற முடியும். ஆனா கல்யாணத்தை நடக்க விட்டுவிட்டு அமைதியா இருந்துட்டேன்னா அந்த பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கைய முடிஞ்சு போயிருங்க. அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் ஐயானாலும் வராது, ஆயானாலும் வராது. இப்ப என்ன, அந்த பொம்பளை பின்னாடி நானும் சுத்திக்கிட்டு அண்ணனை நான் எதிர்த்து பேசி அண்ணனை நான் பகைச்சிக்கிட்டேன்னா அப்போ உங்களுக்கு நான் நல்லவன், இல்லைன்னா நான் அயோக்கியன், அப்படித்தானே? என்னங்க நீங்களும் உங்க அண்ணனை அதையே சொல்லிக்கிறீங்க? அவன் என்னங்க தப்பா செஞ்சா? எந்த பொம்பளை பின்னாடி சுத்தினா? நியாயத்தை கேக்குறான், அதுக்கு அவன் பொம்பளை பின்னாடி சுத்தினாங்கிறீங்க. அந்த பொண்ணும் நியாயத்தை பேசுது, அத வாயாடின்னு சொல்றீங்க. குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு பேசுறீங்க. அப்புறம் மனசுல இருக்கிறத எப்பத்தான் பேச முடியும்? எதுக்கு பேசணும்? எதுக்கு பேசணும்? உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு எதுக்குடி? இந்தாரு, எங்க அண்ணன் மனசுல என்ன இருக்கோ அதை நிறைவேற்றுறதுக்கு தான் தம்பிங்கன்னு நானும் கதிரிங்க இருக்கோம், புரியுதா? ஏய், உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் குப்பையில போடுங்க. சும்மா பேச வந்துட்டா. நீங்க கடைசி வரைக்கும் மாற மாட்டீங்க. நான் என்ன தப்பு பண்ண? நான் என்ன தப்பு பண்ண? மாறுங்க மாறுங்க மாறுங்கங்கிற. என்ன தப்பு பண்ண? ஐய, தப்பு பண்றவன் கூட ஒரு கட்டத்துல தான் பண்றது தப்புன்னு உணர்ந்து திருந்திருவான், அவன் தப்பிச்சிருவான். ஆனா உங்களைய மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, கடைசி வரைக்கும் தான் பண்றது தப்புன்னே தெரியாம எங்க அண்ணன் சொன்னாரு வெள்ளை காக்கா மல்லாக்கா பறக்குதுன்னா மேல பார்த்து ஆமா ஆமான்னு சொல்ற குரூப். அதை கடவுளால கூட காப்பாத்த முடியாது, எழுதி வச்சுக்கிறேங்க. நாளைக்கு என் பிள்ளைக்கு இதே மாதிரி ஒரு கிறுக்கு பயில குட்டியாந்து உன் பொண்ணை குடுறான்னு சொல்லுவார். அப்ப என்ன பண்ணுவீங்க? கட்டுவீங்களா? ஆமாண்டி, ஆமா, கட்டி வைப்பேன். என் அண்ணன் சொன்னாருன்னா கட்டி வைப்பேன். ஏய், என் அண்ணன் போடுற சோத்தை நல்லா 3 வேளை மூக்கு முட்டுற அளவுக்கு தின்னுட்டு நாளைக்கு அவர் ஒரு கிறுக்கனை கூட்டிட்டு வந்து கட்டுன்னு சொன்னா அப்ப கட்டி தான் ஆகணும், கட்டி தாண்டி ஆகணும். ஏங்க நான் ஒன்னும் அவரு காசுல திங்கல, சரியா? இம்முட்டு நாள் என் புருஷன் உழைச்சு கொண்டாடுறாரு, அதுக்குள்ள பார்த்துதான் நான் செலவு பண்ணிக்கிருக்கேன். வருண்டி வரும். உன் புருஷனுக்கு அப்படியே இம்புட்டு காசு வருதா? அவரு நான் செய்யற வேலைக்கு மீறி பணம் கொடுக்கறதுனால தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்ய முடியுது. ஓம் புருஷங்கிற
ரோட்ல போற ஒரு குப்பனையோ ஒரு சுப்பனையோ கட்டிட்டு இருந்தீனா இப்படி நீ பந்தாவா சொல்லிட்டு திருவியா? குணசேகரன் தம்பிங்கிறதுனால தான் உன் ஆத்தா அப்படியே வாயா பொழந்துக்கிட்டு பொண்ணை கொடுத்தா. நீங்க இழிச்சுட்டு தானே வந்த. இந்தாரு, உன் பொண்ணு படிப்புல இருந்து நீ போட்டுட்டு இருக்கிற இந்த நகை நட்டு கட்டியிருக்க சேலை வரைக்கும் எல்லாமே குணசேகரன்ற ஒத்தாளோட உழைப்புல வந்ததுரி. அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசு. இந்தாரு, என் அண்ணனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்க முடியும்னா இங்க இரு. இல்ல உன் வாழ்க்கையோ இல்ல உன் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம்னா ஏய் உன் ஆத்தா விட்டு கிளம்புடி. சரியா? எவளோட தயம் எனக்கு தேவையில்லடி. மனுஷன் இந்த ஆளு நாசமத்து தான் போவான். முட்டை கிறுக்கு என்ன சொல்ல வரேங்கிறதையே கேட்கறதில்ல. எல்லாத்தையும் சொல்லி சொல்லி காட்டு. அந்த பிள்ளை இந்த ஆளுக்கு தகச்சியா எனக்கு தகச்சியா? எனக்கு என்ன தலையெழுத்தா? அத்தை வெண்ணி மாத்திரை. இந்தாடி நில்லு. அத்தை என்ன வச்சுட்டு ஓடுற? இம்பிட்டு நடந்திருக்கு. ஏதாச்சும் கேட்ப, பேசுவே. இப்போ எதுவும் சொல்லாம போற? நான் என்னத்தை பேச முடியும்? வீட்டில் பெரியவங்க நீங்க இருக்கீங்க, நீங்க தானே பேசணும். அப்ப இந்த வீட்டுல எது நடந்தாலும் ஒண்ணுமில்லை இல்ல? எங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்னத்த சம்பந்தம் இருக்கு? ஏன் மாமா, நீங்க, என் வீட்டுக்காரு, ஞான மாமா, நீங்கெல்லாம் வாயை விட்டு நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க நாங்கெல்லாம் வெளியாள் மாதிரி தானு. ஏன் சக்தியே அந்த புள்ளைய உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி தானே கை நீட்டி வெளில அனுப்பினா. எங்களுக்கு இந்த வீட்டில் என்ன இருக்கு அத்தை? நாங்க ஏதாச்சும் சொல்ல வந்தாலே உனக்கு என்னடி தெரியும், கிறுக்கச்சி உள்ள போடின்வீங்க. அதையும் மீறி நாங்க மனசார ஏதாவது சொன்னா கூட நக்கல் அடிக்கிறியான்னு கேட்பீங்க. எல்லார் முன்னாடியும் முட்டாள் மாதிரி பேசாதன்னு திட்டுவீங்க. இப்போ தனியா இருக்கும் போது வந்து நீ ஏதாச்சும் சொல்லுன்னு கேக்குறீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அத்தை. எப்ப என்ன நினைப்பீங்க, ஏதாச்சும் சொன்னா எப்ப எப்படி எடுத்துப்பீங்க தெரியல அத்தை. அதனால இப்பவே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அத்தை. நான் முட்டாள் தான் அத்தை. ஆனா இப்போ நீங்க என்கிட்ட என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் முட்டாள் தான் அத்தை. ஆனா இப்போ நீங்க என்கிட்ட என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆதிர நீங்க பெத்த பொண்ணு. அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு வெளியாளுங்க எங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லும், போற இடத்துல பக்குவமா நடந்துக்க, வாயடிக்காத, பதிலுக்கு பதில் பேசாத, பொறுமையா இருன்னு சொல்லி தான் கட்டி கொடுத்துச்சு. ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அது சொன்ன வார்த்தைலாம் தான் அப்படியே மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கெல்லாம் உங்க புள்ள என்ன அடிக்க ஆரம்பிச்சப்ப எங்க அம்மாக்கு போனை போட்டு, அம்மா எனக்கு இந்த வாழ்க்கைய பிடிக்கலமான்னு சொல்லணும்னு தோணும். ஆனா சொல்லிட்டா அவங்க கஷ்டப்படுவாங்களே. கல்யாணம் ஆகி புள்ள நல்லா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டோம், நிம்மதியா தூங்கட்டும்னு நான் பேசாம எல்லாத்தையும் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே அடங்கி போயிருவேன். அம்மாவோட சந்தோஷத்துக்காண்டி நான் அவங்க கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்.
பிடிச்சுதான் இந்த கல்யாணம் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் சில விஷயம் சரி வரல. அதையே எங்க அம்மா கிட்ட என்னால மனசு விட்டு சொல்ல முடியல அத்தை. அப்படி இருக்கறச்சே இங்க எல்லாமே தப்பா இருக்கு. அந்த பிள்ளை நாளைக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி மனசு விட்டு நம்ம கிட்ட பேசும், என்னத்த சொல்லும்? எங்களுக்கே இதெல்லாம் நினைச்சா ஒரு மாதிரி வரப்ப பெத்தவ நீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் ஒரு புள்ளைய பெத்த அம்மா தானே. எனக்கு புரியுது அத்தை. இப்ப உங்க மனசுல ஓடுது பாத்தீங்களா, அது எல்லாமே சரிதான். அந்த பையன் நம்ம பிள்ளைக்கு ஒத்து வர மாட்டான், அந்த குடும்பம் சரியில்லை, அந்த பையனை ஆதிரை கட்டிக்கிட்டா அவ வாழ்க்கை நல்லா இருக்காது, இதெல்லாம் ஏன் மூத்தவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு யோசிக்கிறிய. எஸ்கேஆர் தம்பிய உங்களால மனசார ஏத்துக்கிட முடியல. எஸ்கேஆர் தம்பிய ஆதிரை கல்யாணம் கட்டிக்கிறாளோ இல்லையோ, ஆனா இந்த கரிகாலம் வேணாம், அவ வாழ்க்கை கை மீறி போயிருமோ நினைச்சு பதறி போறீங்களே. புரியுது அத்தை, நல்லாவே புரியுது. இதே பதட்டம் தான், இதே யோசனை தான் எங்களுக்கும். ஆனா மனசு விட்டு எங்களால இதே சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நாங்க தான் அடுப்படி அடிமைகளாச்சே. எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மாத்திரையை மறக்காம போட்டுருங்க அத்தை. இந்த வீட்டுல உழைக்கிறவனுக்கு மரியாதையே இல்ல. என்னப்பா என்னாச்சு? ஏமா, டீ கடையில போய் 12 ரூபா கொடுத்தீங்கன்னா மணக்க மணக்க காப்பி போட்டு மரியாதையா வந்து கொடுப்பேன். கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், பேருக்கு தான் கோடீஸ்வரன். இந்த வீட்டுல ஒரு காப்பி போட்டு கொடுக்க நாதி இல்லை எனக்கு. ஐயோ, நான் போய் சமாளிக்கிறேன். மாமா இந்த போட்டாச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. ஏய் வாய முடுமா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எனக்கு வந்து வாச்சதான் எப்ப பார்த்தாலும் சில மாதிரி உள்ளே நின்னுட்டு இருக்கு. உனக்கு என்ன வந்துச்சு? இல்ல மாமா, காலையிலே அக்கா காப்பி போட்டு எடுத்துட்டு வந்தாங்க, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் ஆறி போயிரும், நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலான்னு இருந்தோம். ஏய், நான் தூங்கி எழுந்து குளிச்சு முடிச்சு வேட்டி சடையெல்லாம் கட்டி ரெடி ஆயிட்டேன் வெளியே போறதுக்கு. அது உனக்கு தெரியலையா? அது எப்படி தெரியும்? அடுப்படியிலேயே கதை பேசிட்டு இருந்தா? ஏங்க மாமா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் தான் இருந்தோம். ஏய், என்னம்மா அதே சொல்லிட்டு இருக்க திருப்பி திருப்பி? தூங்கினா என்னம்மா தப்பு என் வீட்டுல? என்ன கொலை பண்ண மாதிரி திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க? ஐயோ மாமா, நானும் அதை தான் மாமா சொன்னேன், நீங்க தூங்குனா நல்லது தானே. ஏய், தூங்குனா நல்லதுங்கிற வியாக்கியானம்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதுலம்மா. எங்களுக்கும் தெரியும் எது சரி எது தப்புன்னு. 1000 தடவை சொல்லிட்டேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு திருப்பி திருப்பி. இது ஏன் சம்பாத்தியம், ஏன் கோட்டை, இங்க நான் என்ன வேணாலும் செய்வேன், புரியுதா? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதே. இங்க பாரு நந்தினி, உட்காந்து ஓசியா சோத்த தின்னுக்கிட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு அலைஞ்சு நடக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நந்தினி, நந்தினி விவசாயிக்கிட்ட
நீ அழாத நந்தினி, இந்த பாரு அழாத, உட்காரு. மனுஷன் அவரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இது பாரு நான் இருக்கேன்ல, நீ அழாத நந்தினி. இந்த பாரு நான் இருக்கேன்ல. பாத்தீங்களாக்கா, என் புருஷன் அப்படியே நிக்கிறான். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. நீ அழாத.